கூட்டம் பெருகி இருக்கிறது. நெற்றியிலே திருமண் நான் போட்டிருக்கிறேன். திருநீர் வெற்றி முழுக்க பூசி இருக்கிறோம். திருமண் திருநீர் என்பது சமய அடிப்படையிலே நிலையாமைக்காக செய்யப்பட்டது. நீ நிலைத்து வாழ முடியாது, இருக்கிற பொழுதே நல்லதை செய். திருநீர் என்பதும் திருமண் என்பதும் இந்த உலகத்திலே மனிதன் நிலையற்றவன், அவன் நிரந்தரமாக வாழ முடியாது, வாழக்கூடியவன் அல்ல என்ற நிலையாமை கருத்தை சொல்வதற்காக இந்த சின்னங்கள், இது புற அடையாளங்கள். இது புற அடையாளங்களே தவிர இதை வைத்துக் கொண்டு ஒருவரை பக்தன் என்றோ பக்திமான் என்றோ சொல்லிவிட முடியாது. அது புற சின்னங்கள், புற அடையாளங்கள். நான் யார் என்று என்னை தெரிவித்துக் கொள்வதற்காக நான் செய்திருக்கக்கூடிய ஒரு குறுக்கு புத்தி இது. நான் சொல்கிறேன், சைவம் என்பவன் வைணவன் என்று நம்மை பிரிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய புறச்சடங்குகளே தவிர இதெல்லாம் பக்தியை வளர்த்து விடும் என்று எண்ணாதீர்கள். இதனாலே மட்டும் பக்தி வளர்ந்து விடாது. யாரு வைணவன்? யார் வைணவன்? திருமண் போட்ட அத்தனை பேரும் வைணவர்கள் அல்லர், திருநீர் பூசிய அத்தனை பேரும் சைவர்களும் அல்ல. அடுத்தவன் துன்பத்தை கண்டு எவன் ஒருவன் அந்த துன்பத்தை போக்க முற்படுகிறானோ அவன்தான் வைணவன் என்று வைஷ்ணவ ஜனதோ தேனே ககியே ஏ பீடபராயி ஜானேரே. அடுத்தவன் துன்பத்தை போக்குவதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறோமா? நமக்கு என்ன, ஏதாவது ஒரு விபத்து நடக்கிறதா? வீட்டுல 2 தாழ்பாடு போட்டுக்கொண்டு மனைவி சும்மா இருக்க வேற போலீஸ் ஸ்டேஷன் போட்டு சொல்ற இவருக்கு வந்து அப்படியே போட்டு தோப்பு விட போயிடாங்க. யாருக்காவது மனிதாபிமானம், இரக்க சிந்தனை, என்றைக்கு மனிதாபிமானமும் இரக்க சிந்தனையும் இந்த நாட்டிலே வருகிறதோ அன்றைக்குத்தான் பக்தி பெருகியதாக அர்த்தம். கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிடுவது மட்டும் பக்தி அல்ல. நடமாடும் கோயில் நம்பர்கொன்று ஈயின் படமாடும் கோயில் பகவர்க்கங்காகும் என்று திருமூலர் சொல்கிறாரே. நீ நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மக்களை மறந்துவிட்டு படமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மட்டும் வழிபடுவதனாலே பக்தியை வளர்த்துவிட முடியாது. நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த மக்களை பார், இந்த மக்களுக்கு உதவு, அதுவே போதுமானது என்று நம்முடைய சமயம் சொல்லிக் கொடுத்தது. அந்த சமயத்தின்படி பார்த்தால் என்ன பெருகி இருக்கிறது? என்ன பெருகி? மார்கழி மாதம் கூட்டம் பெருகி இருக்கிறது. இளைஞர்கள் கூட்டம் பல்கி பெருகி இருக்கிறது. பத்திரமாக தாய்மார்களையும் தோழிகளையும் கொண்டு போய் அழைத்துக் கொண்டு போய் வீட்டுக்கு வந்து வரக்கூடிய கூட்டம் பெருகி இருக்கிறது. பஜனை பாடுவதற்கு ஆள் இருக்காது. பிரசாதம் வாங்கி சாப்பிடுகிற பொழுது வரக்கூடிய கூட்டம் இருக்கிற பல்கி பெருகிவிடும். அதனால்தான் பஜனை மடத்திலே கூட இலக்க உணர்வோடு சாப்பிடுவதற்கு ஏதாவது பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதை கூட இப்பொழுது சரியாக செய்வது கிடையாது. லட்ச படித்தரம் 1 மணி கொடுத்திருப்பார், இவர் காப்படி தான் போடுவார். முக்காப்படி எங்க போச்சு? அப்படி இப்படி அப்படி இப்படித்தான். காப்படி எங்க போச்சு? காப்படி தான் இங்க வருது. ஒருவர் என்ன பண்ணார், சாமிக்கு நைவேத்தியம் பண்றதா பண்ணிட்டு ஒரு சொல்ல செங்கல், சூடான செங்கல் தட்டுல 2 வச்சிருவார். மேல ஈரமான துணியை போட்டுருவார். போட்டா என்ன ஆகும்? ஆவி பறக்கும். ஆவி சுட சுட வந்துட்டு இருக்கு. வெளியில உள்ளவங்க என்ன நினைக்கிறான், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறார் போல இருக்கு. அப்படி அது அந்த கோயில நைவேத்தியம் எப்படி பார்க்க தெரியுமா? துணியை திறந்து உடனே மூடிடுவார். சாமிக்கு சாமிக்கே அந்த தெரியும். நீங்க இன்னும் பாருங்க, பெரிய திருப்பதி போல கோயில் எல்லாம் பெரிய தட்டு இருக்கு. பெருமாள் கோயில்ல உள்ள புளியோதரை இருக்கும். அங்க அவ்வளவு பெரிய மூடி இருக்க, கையை விட்டு மூடிய வச்சா கையை 2ஆ போயிடும். அந்த மாதிரி இருக்கும். எவனாவது ஒருவேளை சாமி அந்த பிரசாதத்தை எல்லாம் சாப்பிடுவார்னு வச்சுக்கிறீங்க. நம்ம யாராவது அப்படிப்பட்ட பிரசாதம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோமா? ஒருத்தரும் பண்ண மாட்டா. ஏன்னா நமக்கு வருகிறது வரும் என்ற நம்பிக்கையில் தான் பிரசாதம் அங்கே நைவேத்தியம் பண்ணப்படுகிறது. பெருமக்கள் எடுத்து பாருங்கள். எனவே நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. கூட்டம் பெருகி இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. கூட்டம் பெருகியது என்பது மட்டும் பக்தியினுடைய வளர்ச்சி அல்ல. சூரசம்மாரம் சொல்லியாச்சு. அடுத்து நீதிபதியுடைய பக்தி என்று சொன்னால், தர்ம சிந்தனை என்று சொன்னால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். மனம் சுத்தப்படுத்தினால்தான் பக்தி பதற்கு அர்த்தம்.
நமக்கு மனம் சுத்தமா இருக்கா? மனசு யாருக்கு ஒரு கோயிலுக்கு போற பொழுது மனம் சுத்தமா உள்ள போறவ அப்படியே திரும்பி வர்றான். திருநீர் சாம்பல் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தா என்னவாகும்? திருநீர் ஆகுது. தண்ணீர் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தா தீர்த்தமாகுது. அரிசி சாதம் உள்ள போயிட்டு வந்தா பிரசாதமாகுது. மனுஷன் உள்ள போயிட்டு வந்தா அப்படியே வரான். அது மாத்திரம் இல்லாத உள்ள போயிட்டு வர பொழுது அப்படியே வராங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தோட வர வேர்வை கொட்டி இருக்கு, சட்டை அழுக்கா இருக்கு, அவ்வளவுதான். என்ன பக்தி பெருகி சொல்லணும்? என்ன பக்தி பெருகி இருக்கு? அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புறம் ஒன்றி நாவை என்று அரற்றி உரை தடுமாறி உறவும் சீர்ப்ப கடவுள் ஒட்டித்து இருதயம் மலர கண்கடி கூற நுத்துடி அறிந்த சாயா அன்பரை நாட்டனும் தலைப்போர் தாயேயாகி வளர்த்தலை போற்றி என்ற திருவாசகத்திலே என்ன சொல்றார் மாணிக்க வாசகர்? அதே கையை கூப்பு மனத்தை விரிவுபடுத்து. நாம் கையை விரித்து மனத்தை சுருக்கி விட்டோம். அப்படி இருக்க பொழுது எப்படி பக்தி வந்து சொல்ல முடியும்? கையை விரித்துக் கொண்டிருக்கிறோம், மனத்தை சுருக்கி விட்டோம். கை விரிந்திருக்கு, எவ்வளவு கை விரியுது. சரி, தர்ம சிந்தனை வளர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது. நகரத்தார் பெருமக்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள் தானே, வாஸ்தவம் தான். ஆஸ்பத்திரிக்குள்ள தர்ம சிந்தனை இருக்கா? ஆஸ்பத்திரிக்குள்ள தர்ம சிந்தனை இருக்கா? ஐயா, ஒரு நோயாளி ஆஸ்பத்திரிக்கு வர்ற மனிதாபிமானத்தோட டாக்டர் பாக்குறாரா? இங்க போய் நகை சுத்தின்னா வயிற்றுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க சொல்றாரு. அவரு என்னத்துக்கு நகை சுத்தி வந்திருக்கு? ஸ்கேன் எடு, பிளட் டெஸ்ட் பண்ணு, யூரின் டெஸ்ட் பண்ணு, எல்லாம் டெஸ்ட் பண்ணு, கமிஷன் பூரா எனக்கு வரும் போறாங்க. உண்மையா மனிதாபிமானம்? லட்சக்கணக்கில் கேட்கிறான். ஐயா போய் அங்க ஆஸ்பத்திரிக்கு போனா மனிதாபிமானம் எங்கே போனது? பக்தி